ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்குமே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மூவிங் எபிசோட் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவை நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி தான் சொன்னாங்க. அந்த வீடு வந்து என் வீட்டுக்காரோட நேமில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்குலாம் இருக்க ஒரு முக்கியத்துவத்தோட எனக்கு தான் வந்து அதில் இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வீடை கொடுத்தா காவேரிக்கு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு அப்படியே கிடக்கட்டும், உங்கள் 2 பேருக்கு தான் பணம் தேவை. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க. இனி தான் சாரதாமல் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கங்காக்கும் யமுனாக்கும் சொல்ல வார்த்தை இல்லாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் முழுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கொடுக்கறது பிடிக்கவே இல்லை. அது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இவ்வளோ வேகமாக கதை நகர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பேசி முடிக்கிறாங்க. டக்குன்னு அடுத்த ஸ்லாட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பெங்களூர் போகிற மாதிரி, கொடைக்கானல் போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார் சீன்ஸ் காமிக்கிறாங்க. பட் இந்த கார் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காவேரி அம்மா, அப்புறம் பாட்டி, காவேரி, விஜய் 4 பேர் ஒரு கார்லேயும், அவங்க 3 பேர் ஒரு கார்லேயும் வந்துட்டு இருந்தாங்க. பட் இவங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம காவேரி, விஜய் அண்டு அம்மா, பாட்டி இவங்களோட ட்ராவல் பண்ணும்போது ஸோ எல்லா பெண்களோட மனசுலேயும் அதுதான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இந்த இடத்துல கூப்பிட்டாங்க, அங்கேருந்து கேட்டேன், கடைசியில் நம்ம தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் ரியல் லைஃப்லேயுமே அது நிறைய பேர் வாழ்க்கையில் யோசிச்சிட்டே தான் இருப்பாங்க. இப்படி இருந்து எத்தனையோ பேர் நம்மளை கேட்டாங்க, நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ஒரு ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறாங்க. அப்படியே அந்த பக்கம் யமுனா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சொல்லும்போதும் நம்ம நிவின் வந்து எனக்கு காசு வேணாங்கிறத சொல்லியிருப்பாங்க. எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருப்பாங்க. குமரன் கிட்டே பேச சொல்லி வந்து கங்கா கிட்டேயும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் ட்ராக் போச்சு. ஸோ சடனாக அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே வந்து அவங்க அப்பா படத்தை முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. நாளைக்காச்சும் விஜய் காவேரிக்கு அங்கே கொடைக்கானல் போயாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்ராக் வச்சா நல்லாயிருக்கும். இவங்க இவ்வளோ வேகமாக கொண்டு போனதுக்கான ஒரு நியூ ஃபேமிலி என்ட்ரி கொண்டு வரதுக்காக தான். இது எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானாக தான் இருக்கும். சந்தனா அப்பா இவ்வளோ மோசமாக இருக்க மாட்டாருங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கருத்து? இது பசுபதியோட பிளானாக இருக்கலாம், இல்லை வேறு யாரோட பிளானாக இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சந்தனா அப்பா 2 ஒய்ஃப்க்குலாம் எனக்கு சான்ஸ் இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தெரியலங்க, நம்ம டீமை நம்ப முடியாது. பட் இருந்தாலும் இவ்வளோ வேகமான கதை நகரை கொண்டு போனதுக்கான ஒரு நியூ ஃபேமிலி என்ட்ரி இதை வச்சு ஒரு 2-3 மாதம் கொண்டு போவாங்க நினைக்கிறேன். இந்த வீடு ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் ஒரு ட்ராக் கொண்டு போவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.